தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயது ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. கடவுள் எங்கே எங்கே என்று தேடி அலைந்தேன், ஆனால் என் கூடவே இருந்தும் நான் அதை வணங்க மறந்தேன். அன்பின் இறை சமூகமே, தாய் தந்தையை பேணு என்ற மைய சிந்தனையில் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் உரிய உறவை பற்றி இப்பலியானது சிந்திக்க அழைக்கிறது. கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையில் உண்மை நிலையை கிறிஸ்தவர்கள் பரிசோதித்து பார்க்க குடும்ப உறவுகளே சரியான களங்களாகும். நம் குடும்பங்களில் குழந்தைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிப்பவர்களாகவும் பெற்றோரை மதிப்பவர்களாகவும் இருப்பது நம்பிக்கை சார்ந்த வாழ்வு முறை. பெற்றோரது கண்டித்து திருத்தல்களிலும் பிள்ளைகளுக்கும் எரிச்சலும் கோபமும் ஏற்படுகிறது. ஆனால் அவைகள் அவர்களது வளர்ச்சிக்கு உதவக்கூடியதாக தான் அமையும் என்பது எதிர்கால வாழ்வில் உணர்வர். ஒரு மனிதன் தனது வாழ்க்கை பயணத்தில் அன்பு, பாசம், நேசம், உறவு உரிமை என பல பரிணாமங்களில் தன்னை பிறருள் இணைய முயற்சி செய்கின்றான். இந்த பரிணாமத்தில் சுயநல நோக்குதான் முன்னிலை பெறுகிறது. இந்த சுயநலத்தால் தான் தன் கடமைகளை, கட்டளைகளை கடைபிடிக்க தடையாய் செயல்படுகிறது. பெற்றோர்கள் மட்டும்தான் இறைவனுக்கு நிகரானவர்கள். எனவே அவர்களை மதித்து பேணும் போது இயேசு கூறும் தலையாய கட்டளை தனி சிறப்போடு நமக்குள் பயணிக்கும் என்பது உண்மைதான். தாய் தந்தையின் அருமை நாம் வளரும் போது தெரியாது, நம் பிள்ளைகளை வளர்க்கும் போது புரியும். ஆகவே தாய் தந்தையை மதித்து வாழ்ந்து இறைவன் அருளை நிறைவோடு பெற்று செல்ல இப்பலியில் பக்தியுடன் இறைவோம். அருளாசி பெறுவோம்.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய மண்ணின் பாதுகாவலர் புனித சூசேப்பருடைய 2ஆம் நாள் திருவிழாவை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே நமக்காக இங்கு திருப்பலி நிறைவேற்றி இறை ஆசிரை பெற்றுத்தர வந்திருக்கின்ற நம்மளுடைய அருகாமையில் உள்ள ரெங்கசமுத்திரம் பங்கு தந்தை அருள்பணி செல்வராஜ் அவர்களை நம்முடைய பங்கு இறை சமூகம் சார்பாக பலத்த கரவோசை எழுப்பி தந்தைக்கு வரவேற்போம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பலியானது திரு ஜெய மகேஷ் எலிசபெத் லீலா, திரு லூயி சுந்தராஜ் ராஜம் இவருடைய குடும்பத்திற்காக இறைவன் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், நல்ல சுகத்துடன் வாழவும், இறைவனுடைய ஆசி நிரம்ப கிடைக்க, குடும்பத்தில் சமாதானம் நிலவ, பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் வளர, தொழிலில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றும், முக்கியமாக இன்ற நாளிலே பிறந்த நாளை கொண்டாடுகின்ற இவருடைய மகன் சுதன் அருள் அன்பினுக்கு இறைவன் நிறைவான ஆசீர்வாதத்தோடு நல்ல எதிர்காலத்தையும் நல்ல ஞானத்தோடும் இந்த குழந்தை வளர்ந்திட இந்த குடும்பத்தாரோடு இணைந்து நாம் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். மற்றும் இன்றைய நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்மளுடைய புனித அன்னை தெரசா அன்பிய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்காக நாம் அன்றாடுவோம். இறைவன் நம்முடைய பாதுகாவலர் புனித சூசையப்பர் வழியாக இந்த குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதிக்கவும், புனித சூசையப்பர் திரு குடும்பத்தின் பாதுகாவலராக இருந்து அந்த குடும்பத்தை ஆன்மீக பாதையில் வழிநடத்தியது போன்று நம்முடைய குடும்பங்களையும் இறைவன் புனித சூசையப்பர் வழியாக நிறைவான பாதையில் வழிநடத்திட வேண்டும் என்று திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்விலே தகுதியோடு கலந்து கொள்ள தடைகளாக இருக்கிற நம்முடைய குற்றங்கள், பாவங்கள், பலவீனங்களை எண்ணி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் தனியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவான மகிழ்வான வாழ்வு கொடுப்பாராக. ஆமென். இரக்கமாயிரும்
மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை நோக்கி நாங்கள் எழுப்பும் குரலை கேட்டருளும். தூய யோசேப்பின் நம்பிக்கைக்குரிய செயல்பாடு அவருடைய பரிந்துரையினால் நிரம்ப எங்கள் குடும்பங்களில் கிடைக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய முதல் வாசகமானது திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நமக்கு தரப்பட்டுள்ள 10 கட்டளைகளில் ஒன்றான தாய் தந்தையை மதித்து நடப்பது பற்றியும் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் பற்றியும் கீழ்ப்படிந்தால் கிடைக்கும் நன்மையை பற்றி கூறப்படும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை திருவசனங்கள் 28 தொடர்ந்து அதிகாரம் 6 இறை திருவசனங்கள் 1 முதல் 4 முடிய. முதல் வாசகம் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை திருவசனங்கள் 28 தொடர்ந்து அதிகாரம் 6 இறை திருவசனங்கள் 1 முதல் 4 முடிய. அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம் மீதே அன்பு கொள்கிறவர் ஆவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார். இருவரும் ஒரே உடலாயிருப்பர் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். எப்படியும் உங்களுள் ஒவ்வொருவரும் தம் மீது அன்பு கொள்வது போல தம் மனைவியின் மீதும் அன்பு செலுத்த வேண்டும். மனைவியும் தம் கணவருக்கு அஞ்சி வாழ வேண்டும். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரின் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது. உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்பதே வாக்குறுதியை உள்ளடக்கிய முதலாவது கட்டளை. இதனால் நீ நலம் பெறுவாய், மண்ணுலகில் நீடூழி வாழ்வாய் என்பதே அவ்வாக்குறுதி. தந்தையரே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். மாறாக அவர்களை ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்து வாருங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
செய்பவர், மிக உலகை நீதியுடன் ஆட்சி செய்பவர், இந்த பூவுலகில் உண்மையுடன் தீர்ப்பளிப்பாரே, இந்த பூவுலகில் உண்மையுடன் தீர்ப்பளிப்பாரே. ஆண்டவருக்கு ஆனந்தமாய் புகழ் பாடுங்கள், ஆர்ப்பரித்து அர்ப்பணித்து அவரை போற்றுங்கள், அவரை போற்றுங்கள். உலகெங்கும் வாழ்வோரை இறை பாடுங்கள், தூயதொரு உள்ளத்துடன் அவரை போற்றுங்கள். உலகெங்கும் வாழ்வோரை இறை பாடுங்கள், தூயதொரு உள்ளத்துடன் அவரை போற்றுங்கள். மக்களின குடும்பங்களை வாழ்த்தி பாடுங்கள், மக்களின குடும்பங்களை வாழ்த்தி பாடுங்கள். மாட்சிமையின் செயல்களை எடுத்துச் சொல்லுங்கள், இறை மாட்சிமையின் செயல்களை எடுத்துச் சொல்லுங்கள். ஆண்டவருக்கு ஆனந்தமாய் புகழ் பாடுங்கள், ஆர்ப்பரித்து அர்ப்பணித்து அவரை போற்றுங்கள். ஆண்டவருக்கு ஆனந்தமாய் புகழ் பாடுங்கள், ஆர்ப்பரித்து அர்ப்பணித்து அவரை போற்றுங்கள். வீணை கொண்டு யாழை செய்து கீதம் பாடுங்கள், வீணை கொண்டு யாழை செய்து கீதம் பாடுங்கள். நாதமிகு தாளத்துடன் அவரை வாழ்த்துங்கள், ஆண்டவருக்கு ஆனந்தமாய் புகழ் பாடுங்கள், ஆர்ப்பரித்து அர்ப்பணித்து அவரை போற்றுங்கள், அவரை போற்றுங்கள். இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 21 இறைவசனங்கள் 28 முதல். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு மனிதருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர் மூத்தவரிடம் போய், மகனே, நீ இந்த திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார். அவர் மறுமொழியாக, நான் போக விரும்பவில்லை என்றார். ஆனால் பிறகு தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார். அவர் அடுத்த மகனிடம் போய் அப்படியே சொன்னார். அவர் மறுமொழியாக, நான் போகிறேன் ஐயா என்றார். ஆனால் போகவில்லை. இவ்விருவருள்
எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு. வயது பிறந்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் உள்ள ஒருத்தக்கு ஒரு மகன் நல்லா படிச்சுட்டு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஒத்தைக்கு ஒரு பையன், அப்பா ரிட்டையர்ட் ஆகிட்டாரு, அம்மா வீட்டில் இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் பேசி ஃபோன் பண்ணி பேசி முடிச்சுட்டு கடைசி அந்த பையன் அம்மா ஐ லவ் யூமா, அப்பா ஐ லவ் யூப்பா அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சேன். இது தினமும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. விடுமுறைக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் வீட்டுக்கு வந்திருக்கும் போது இந்த அப்பா அந்த பையன்கிட்ட சொன்னார், வா நம்ம போயிட்டு தாத்தாவை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு. பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய அப்பாவோட அப்பா தாத்தாவை பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த பையன் நான் இன்னைக்கு தான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இயல்பாக சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டேன். அவரும் போயிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே வராரு. வீட்டுக்குள்ளே வந்த உடனே இந்த பையன் ஓடி போய் அவரை கட்டி தழுவி, என்னை மன்னிச்சிருக்கப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் கூப்பிட்ட உடனே உங்க கூட வந்திருக்கணும், தாத்தாவை பார்க்க வராது, எனக்கு இவ்வளோ பெரிய தப்புன்னு நான் உணர்றேன் அப்படின்னு கட்டி பிடிச்சி கதறியாடு. அப்போ அந்த அப்பா சொல்கிறாரு, நான் கூட நினைச்சேன் நீ வேண்டாம்னு சொல்லும் போது, வரலன்னு சொல்லும் போது, ஏன்டா நம்ம பையன் நம்ம அப்பாவை பார்க்கறது வரமாட்டேங்கானே அப்படின்னு எனக்கு வருத்தம் இருந்தது. ஆனால் உன்னை அதை காமிக்க விரும்பலை. ஆனால் நீயே அதை உணர்ந்திருக்கும் போது அது எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப ஆசுவாசப்படுத்தி உட்காந்து சாப்பிட. இது எங்கேயோ நடந்த நிகழ்வு. பாளையங்கோட்டையில் நடந்த ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. சாதாரண ஒரு குடும்பம், பெரிய செல்வ செழிப்பு வாய்ப்பு வசதிகள்லாம் கிடையாது. ஒரு வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பம் தான். ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அவர்களுக்கு மகிழ்ச்சிக்கு எந்த குறைவும் இல்லை. தினமும் இரவு வேளையில் அது எத்தனை மணி ஆனாலும் உட்கார்ந்து விவிலியத்தை எடுத்து ஜெபம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து தான் 3 பேர் சாப்பிடுவாங்க. 3 பேர் இருந்தாங்க. இல்லை பையன் சென்னையில் இருந்தாங்கன்னா கணவன் மனைவி எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, ஜெபம் பண்ணிட்டு ஜெபமாக சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து தான் சாப்பிடுவோம். அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டில் பெரிய ஆடம்பரமான பொருட்கள் எதுவுமே இருக்காது. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, மற்றது இருக்கு, இப்படி எந்த பொருளும் அவங்க வீட்டில் கிடையாது. ஒரே ஒரு அரடியில் ஒரு டிவி ஒரு வாரத்தில் இருக்கும். அதில் எப்போவாது இந்த மாதா டிவி இல்லை ஏதாவது கொஞ்ச நேரம் ஓடிக்கிட்டு இருக்கும். மற்றபடி அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறது மற்றபடி கூட தான் வீடு. ஒரு ரூம், ஒரு சின்ன, அதில் எந்த பொருளும் கிடையாது. அவன் பொருளை வைக்கிறதுக்கு ஒரே ஒரு பீரோ வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு கொஞ்சம் கூட குறைவே இல்லை. அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. எதுவுமே இல்லை என்று நாம் நினைக்கிறோம். ஆனா அவங்கிட்ட கேட்டா எங்களுக்கு எதுவுமே குறைவில்லை அப்படின்னு சொல்றாங்க. கடவுள் எங்களுக்கு எந்த குறையும் வைக்கல. 2 பேரும் நல்ல உடல் சுகத்தோடு இருக்கும். என் பையன் நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு துணையை கடவுளை எங்களுக்கு தேடி கொண்டு வந்து கொடுப்பாரு. நாங்கள் கடவுளை மட்டும்தான் நம்பி இருக்கிறோம். அதனால எங்களுக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கிறிஸ்து பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மகிழ்ச்சியை தான், இந்த சந்தோஷத்தை தான் இன்றைக்கு பலர் தேடுகிறார்கள், நாடுகிறார்கள். ஆனா ஒரு சில நேரத்துல இந்த மகிழ்ச்சியை பல விஷயங்கள் கொன்று போட்டு விடுகிறது, இல்லை என்றால் தின்று விடுகிறது.
அது நம்ம சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பொருட்களாக இருக்கலாம், இல்லை என்றால் நமக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு சுயநல போக்காக இருக்கலாம். இவைகள் கூட ஒரு சில நேரத்தில் இந்த மகிழ்ச்சி இழப்பதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. இன்றைக்கு அழகான ஒரு தலைப்பை நமக்கு தந்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார். இந்த தலைப்பு தாய் தந்தையை மதித்து. இது எல்லா ரீதியில் இருக்கிறவர்களுக்கும் பொருந்தும். தாய் தந்தையை மதித்து பேண அப்படிங்கிறது நம்ம சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் நம்ம அம்மா அப்பா, நம்ம கொஞ்சம் பெரிய ஆளா இருந்தாங்கன்னா நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அம்மா அப்பா இருக்கணும், அவ்வளவுதான். இது எல்லா வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொருத்தமான கூட்டம். அப்போ இதனுடைய நோக்கம் என்ன? தாய் தந்தையை ஏன் பேணி காக்க வேண்டும், ஏன் மதிக்கணும்? தாய் தந்தையை மதிக்கிறதுனால என்ன கிடைக்கும்? சாகும்போது உயிரெழுத்து வச்சு சாவாங்க, வீட்டை கொடுப்பாங்க, இடம் இருந்தாங்கன்னா இடத்தை கொடுப்பாங்க. வேற ஏதாவது அம்மா கொஞ்சம் சேர்த்து நகையில சேர்த்து வச்சிருந்தேன்னா அது போகும்போது அது 2 பிள்ளைகளோ 3 பிள்ளைகளோ இருந்தா ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு எடுத்துக்கிடலாம். இதுதான் இன்னைக்கு உலகளாவிய சிந்தனையில் நமக்கு தோணக்கூடிய ஒன்று. ஆனால் நமது விசுவாசம், கத்தோலிக்க விசுவாசம் சற்று வித்தியாசமானதை விவிலியத்தின் அடிப்படையில் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏன் தாய் தந்தையை பேணி மதிக்க வேண்டும்? இரண்டாவது, இந்த தாய் தந்தையை பேணி மதிப்பதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு அழகாக சுட்டிக்காட்டு. இந்த பகுதி முழுவதையும் விளக்கக்கூடிய பகுதி தான் ஒரே ஒரு முழு அதிகாரம், 16 வசனங்களை கொண்ட ஒரு அதிகார பகுதி தான். இதை நாம் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லுவோம். சீராக்கு ஞானம் 3வது அதிகாரம் 1 முதல் 16 வரை இருக்கக்கூடிய இறை வசனம். இதில் எழுதுங்க, பக்கம் 13, 24. ஒரு சில பைபிள்ல கொஞ்சம் வித்தியாசம். சீராக்கு ஞானம் 3வது அதிகாரம் 1 முதல் 16 வரை. எடுத்தீங்களா? பக்கத்தில் சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கவங்க எடுக்கணும். எப்படி ஆரம்பிக்குது? வாசிக்கும். குழந்தைகளே, உங்கள் கையாக எனக்கு செவிசாயுங்கள், நான் கூறுவதன்படி செயல்படுங்கள், அப்பொழுது காப்பாற்றப்படுவீர்கள். இரண்டாவது வசனம். பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அன்னையருக்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கருவாய் தேடிக் கொள்கின்றனர். சரி, அதுக்கடுத்து நீங்க ஒவ்வொரு வசனங்களா 16 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு பொக்கிஷம் அந்த 16 வசனத்திலையும் நமக்கு கொடுக்கணும். ஒரு தந்தையை மதிக்கிறவன் பாவங்களில் இருந்து மன்னிப்பு பெறுகிறான். அழகான ஒரு வசனத்தை சீராக்கு ஞானம் நமக்கு சொல்லுது பாருங்க. ஒரு தந்தையை மதிக்கக்கூடியவன், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், தனது தந்தையை மதிக்கக்கூடியவன் பாவங்களுக்கு கழிவாயாக அந்த இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறான். நம்ம ஏதாவது தவறுகள் குறைகள் செய்கின்ற பொழுது அதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்குது. என்ன பரிகாரம்? அப்பாவை மதிக்கணும். சீராக்கு புத்தகம் சொல்லுது, உனது தந்தையை மதித்தால் உனது பாவங்களில் இருந்து நீ மன்னிப்பு பெறுவாய். ஒரு சில இடத்துல பிரச்சனையே தந்தையை மதிக்காததால அதுதான பாவமாவே இருக்கு. அப்ப என்ன செய்யறது? அது இரண்டாவது. அதுக்கு அடுத்துள்ள வாசியம், தாயே அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். ஒரு தாயை மேன்மைப்படுத்துகின்ற பொழுது அவங்களுக்கு எந்த செல்வமும் குறைவே படாது. ஒரு தாய் மனமகிழ்ச்சியோடு இருந்து அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற பொழுது அந்த பிள்ளைக்கு வாழ்க்கையில எந்த குறைவும் ஏற்படாது. அதனாலதான் நம்ம ஊர்ல ரொம்ப அழகா சொல்லி வச்சிருக்கிறாங்க, பெண் பாவம். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். தாயே, சகோதரியே, பெண் யாராக இருந்தாலும் அவர்களை மனநோவு செய்கின்ற பொழுது
அவர்களுடைய மனதிலிருந்து எழக்கூடிய அந்த குமுறல்கள் அந்த மனிதனை இல்லைன்னா அந்த மனுஷியை ஒன்றுமில்லாமல் சாம்பலாக்கி விடுவான். அதாவது சாபத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னா பெண்ணினத்தை போற்றாமல் இருக்க வேண்டும். யார் தாயை சகோதரியை உடன் பிறந்த பெண்களை மதித்து நடக்கிறார்களோ அவர்கள் வாழ்வாங்கு வாழுகிறார்கள், வாழ்வுக்கான அனைத்து ஆசையும் பெற்றுக் கொள்கிறார்கள். என்சிஆர்டி புத்தகம் சொல்லுங்கள். இப்படி அந்த 16 வசனத்தை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. விவிலியத்துல ஒட்டு மொத்தத்துல 5 குணாதிசயங்களை, 5 செயல்பாடுகளை, 5 பண்புகளை ஒரு மனிதன், ஒரு மனுஷி வளரக்கூடிய பருவத்தில் இல்லைன்னா வளர்ந்து வந்த பருவத்தில் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று சொல்கிறார். முதலாவதாக கீழ்ப்படிதல், இரண்டாவது பெற்றோருடைய அறிவுரைகளை கேட்டல், மூன்றாவது மதித்து நடத்தல், நான்காவது பெற்றோருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தல் இல்லைன்னா பெருமை சேர்த்தல், ஐந்தாவது பெற்றோரை இழிவுபடுத்தாமல் இருந்தல். மொத்தத்துல 5 செயல்பாடுகள், பண்பு நலன்களை விவிலியம் சொல்கிறது. முதலாவது என்னது? முதலாவது கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதலை பற்றி இன்னைக்கு நம்ம வாசகம் திரும்ப ஒரு தடவை பார்க்கலாம். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 6வது அதிகாரம் 1வது திருவசனம் வாசிக்கவும். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 6வது அதிகாரம் 1வது திருவசனம். நீ கடவுளால் படைக்கப்பட்டு கடவுளால் அன்பு செய்யப்படக்கூடிய ஒரு உயிரினமாக, ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக, ஒரு குழந்தையாக இருந்தால் நீ கடவுளுக்கு செய்ய வேண்டிய முதலாவது காரியமாக நினைத்துக் கொள்ள வேண்டியது உனது பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நட. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நட. என்னால பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க, 60 வயசு 70 வயசுல உள்ளவங்க இருக்கிறாங்க. அந்த பெரிய ஆளுக்கு 70 வயசு ஆயிடுது, அவங்க பையனுக்கு ஒரு 50 வயசு ஆயிட்டு வச்சுக்கணும், இல்லைன்னா ஒரு 45 வயசு ஆயிடுது. இந்த பெரிய ஆளுக்கு இந்த பையன் வந்து மகனா, தம்பியா, உறவினரா? எத்தனை வயசு ஆனாலும் மகன் தான், மகாதான். இவருக்கு வயசாயிடுது, அவங்களுக்கு கிணறு தண்ணி போச்சு, அதனால இவங்க வந்து பெரிய ஆள் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு வயசாயிட்டு அதனால இவர் அவரோட வேண்டும் இல்லை. எத்தனை வயசு ஆனாலும் நம்முடைய தாய் தகப்பனுக்கு நாம யார் தான்? பிள்ளைகள் தான். அது சிஸ்டரா இருக்கலாம், சாமியாரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் பெற்றோருக்கு முதல்ல பிள்ளைகள், அதுக்கு அடுத்துதான் குருவானவர், அருள் சகோதரி, இன்ஜினியர், டாக்டர், இதெல்லாம் 2வது, இதெல்லாம் பின்னால் வரக்கூடிய விஷயம். எபேசியர்கள் திருமுகத்தில் மறுபடியும் அழகாக சொல்லுகிறார், உனது பெற்றோரை நீ கீழ்ப்படிதல், பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் என்பது கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதற்கு சமம். அதுதான் முதலாவது முக்கியமான, இது முதலாவது விஷயமாக விவிலியத்தில் கொடுக்கப்படுகிறது. இரண்டாவது என்னது? மதித்து நடக்கிறது. நம்ம சாமுவேல் புத்தகத்துல 2வது புத்தகம் 13வது அதிகாரத்துல ஒரு பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்வு அழகாக கொடுக்கப்பட்டிருக்கும். தாவீது அரசருக்கு நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க. தாவீது அரசர் நிறைய பிள்ளைகளை வச்சு அவங்களுக்கு ஒவ்வொரு அரசாட்சியெல்லாம் கொடுத்து அவங்களை ஆள வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அப்பொழுது ஒரு மனைவிட பிறந்த ஒரு மகன் மட்டும் ரொம்ப வருஷம் பிடிச்சவனாய் இருப்பான். அவருடைய தந்தை சொல்வதை எப்பொழுதுமே கேட்க மாட்டார், அதற்கு எதிர்மாறாவே செயல்பட்டு இருப்பான். 2 சாமுவேல் புத்தகம் 13வது அதிகாரத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதனுடைய முதல் அதிகாரத்திலிருந்து 13, 14, 15 இந்த அதிகாரங்கள் தொடர்ந்து இருக்கும். அந்த உச்சகட்டம் தான் 14வது 15வது அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ அதில் ஒரு மகன் இருக்கிறார். அந்த மகன் எப்பொழுதுமே அவருக்கு எதிராகவே செயல்பட்டு கொண்டிருப்பார். ஒரு கட்டத்துல தாவீது தன்னுடைய அந்த முதல் குழந்தைகளுக்கெல்லாம் அரசாட்சி கொடுக்க போகிறார் அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே இவர் தனக்கென்று ஒரு அரசாட்சியை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்வார். தனக்கு கொஞ்சம் பேரை கூட வச்சுக்கிட்டு, ஒற்றர்களை கூட வைத்துக்கிட்டு ஒரு படையை உருவாக்கிக்கிட்டு தனக்கு ஒரு ஆட்சியை, ஒரு ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணுவார்.
இது அரசருக்கு கேள்விப்பட்ட உடனே அவர் ரொம்ப வருத்தப்படுவார். என்னடா எனக்கு பிள்ளையா இப்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இவருடைய ஒரு பக்கத்து ஆட்சி அதிகாரம் கொஞ்சம் உயர்ந்து வளர்ந்து போயிட்டே இருக்கு. அவர் ரொம்ப மனசு நொந்து போயிடுவார். அரசு தாவீது அரசு என்னடா இது, இவரை என்ன பண்ண அப்படின்னு நினைக்கிறார். அப்ப தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய அந்த படை வீரர்களுக்கு அவனை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அவன் போட்டு தள்ளிருங்க, அவன் எனக்கு வேண்டாம், இது ஒரு பிள்ளைய எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. ஒரு நாள் இவர் ரொம்ப அப்படியே ஆசுவாசப்படுத்தி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு மகனும் அவருக்கு பின்னால் ஒரு ஒற்றரும் ஓடியாந்து இவற்றை உங்களுக்கு ஒரு நற்செய்தி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நற்செய்தி அப்படின்னா, உங்களை எதிர்த்து இல்லைன்னா உங்களுடைய மனசு நோக்குபடி செய்த அவன் செத்து போய்விட்டான், கொன்றொழிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லுவார். சொல்லுவான். அப்ப இவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். இது அந்த பகுதியில் அழகாக கொடுக்கப்பட்டது. அதாவது ஒரு தந்தையை ஒரு தாயை மதிக்காமல் தனது சுயநலத்தின் போக்கிலே போகிறவர்கள் தங்களுக்கு என்று வாழ்வை முடித்துக் கொள்ளக்கூடிய சாபத்தை சம்பாதித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் ஆசிரியர் அல்ல, அவர்கள் பெற்றோரிடமிருந்து சாபத்தை சம்பாதித்துக் கொள்ளுகிறார்கள் என்று அந்த பகுதி மிக அழகாக சொன்னார். மூன்றாவதாக பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பது. இதை ஒத்த பகுதி நமக்கு திருக்குறள்ல அழகான ஒரு திருக்குறள் இருக்கு. என்ன திருக்குறள்? இந்த பொழுது தாய் தந்தை ரெண்டுமே நம்ம வச்சுக்கலாம். நம்முடைய கலாச்சாரத்தினுடைய அடிப்படையில ஒரு குழந்தை நல்ல பிள்ளை அப்படின்னு பேர் எடுத்ததுன்னா அந்த பெற்றோருக்கு அதை விட பெரிய மகிழ்ச்சி எதுவுமே இருக்காது. உங்க குழந்தை எனக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க அப்படிங்கிறத விட உங்க குழந்தை நல்ல குழந்தைய ஒழுக்கமுள்ள குழந்தையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், அதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பது இல்லை என்றால் பெற்றோருக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது. இது நமது கலாச்சாரத்தினுடைய அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழகான ஒரு செய்தி. நான்காவதாக பெற்றோருடைய அறிவுரைகளை கேட்பது. இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையும் கூட. இன்னைக்கு அறிவுரை கேட்கிறத விட எந்த பெற்றோரும் அறிவுரை சொல்லக்கூடிய நிலைமையில இல்லை. காரணம் என்ன சொல்லுவோம்? 1000 சப்ப காரணங்கள் நம்ம சொல்லுவோம். நம்ம வச்சிருக்கிறதே ஒண்ணே ஒண்ணு, கண்ணே கண்ணு வச்சிருக்கோம். அது திடீர்னு எதையாவது பண்ணிவிடுதுன்னா நம்ம என்ன பண்ணுறது? அப்படியே நம்ம இப்படி பல பொய்யான காரணங்களை சொல்லி நமது பிள்ளைகளை கண்டித்து திருத்துவதிலிருந்து நம்மை நாமே அப்புறப்படுத்திக் கொள்கிறோம். இதை விட மோசமான ஒரு சூழ்நிலை என்னன்னா, எந்த குழந்தையும் தன்னுடைய பெற்றோரிடம் இன்றைக்கு ஒரு அறிவுரை கேட்பதற்கு தயாராக இல்லை. நீங்க எல்லாம் அவுட்டேட்டட், உங்களுக்கு என்னமா தெரியும்? உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு தெரியாதுப்பா. நான் இன்னைக்கு என்ன முடிஞ்சுக்கிறேன், எஃப்எல் படிச்சிருக்கேன். நீங்க எல்லாம் இன்னைக்கு சும்மா ஒரு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. இப்படி சொல்லுகிறேன். நான் கூட ஒரு சில நேரத்தில் சொல்லியிருப்போம். படிக்கிற காலத்துல இது வரலாறு படித்த மாணவர்கள் கூட பிராக்டிக்கல் எக்ஸாம் சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டு பொய்யான காரணங்கள் சொல்லிட்டு வெளியில போன ஆட்கள் கூட உங்களுக்கு காரணம் என்னன்னா அம்மா அப்பாவுக்கு இது தெரியாது. நம்ம எனக்கு சொல்லக்கூடிய எளிமையான விஷயம், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க சும்மா இருக்க. இதே கொஞ்சம் கல்யாணம் முடிஞ்சு போகும்போது மருமக வீட்டுக்கு வந்த பிறகு அந்த மகனே அம்மா அப்பாட்ட சொல்லுவான், உங்களை சும்மா இருக்க சொல்லுங்க, நீ பேசாம இருக்க, நீங்க வாயை மூடிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை எல்லாம் சரியாயிருமா? இப்படின்னு மருமகளுக்கு முன்னாலே மகன் யாருக்கு சொல்லுவான்? அம்மாட்டையும் அப்பாட்டையும் சொல்லுவான். இதை விட கேவலமானது என்ன இருக்கு? ஒரு தொடர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீயா நானா அப்படிங்கிற ஒரு டிவி தொடர்ல ஒரு பெரிய குழு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க கூட இதை பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா ஒரு தடவை பாருங்க. அந்த கணவன் உட்கார்ந்துட்டு புலம்புவான், சார் என் மனைவி என் கூட நேரத்தையும் செலவழிக்கிறது, என் பிள்ளை கூடயும் நேரத்தை செலவழிக்கிறது. அப்ப என்னதான் பண்ணுவாங்க? நீ என்னமா பண்ணுத அப்படின்னு அந்த மனைவிட்ட அவன் கேட்கும்போது சொன்னான், சார் காலையில் எழுந்திரிச்சு எங்க அம்மாவுக்கு குட் மார்னிங் மெசேஜ் சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் பேசுவேன். எங்க அம்மா என்ன செய்ய போறேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நான் டீ குடிக்க வேண்டாமான்னு எங்க அம்மாட்ட கேட்பேன். நீ ரொம்ப டீ குடிக்காத, உனக்கு பித்த வந்துருன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அதுக்கு உனக்கு காரணத்தை கொஞ்ச நேரம் கேட்டுட்டு இருப்பேன். இப்படியே ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் எங்க அம்மாட்ட பேசுவேன்.
இது அந்த தொடரில் போயிட்டு இருக்கும். நீங்க வேணா பாருங்க. சரி, உங்க அம்மாட்ட 4 மணி நேரம் பேசுறீங்க, உங்க மாமியார்ட்ட எங்க மாமியார்ட்ட பேசி 4 மாசம் அடுத்த நம்ம எப்போவாது நல்லது கெட்டது போகும்போது நாங்கள் பார்த்தோம். அதாவது யாருடைய அறிவுரையும் கேட்பதற்கு இன்றைக்கு பிள்ளைகள் தயாராக இல்லை. நம்மை வளர்த்து ஆளாக்கக்கூடிய பெற்றோரை மடையர்கள், மூடர்கள், அறிவில்லாதவர்கள் என்று நினைக்கிறவர்கள் அதைவிட மிகப்பெரிய சாபத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒன்றும் தெரியாதவர்களாக நமது பிள்ளைகள், நமது பெற்றோர் நம்மை வளர்க்கவில்லை. தீ சுடும் என்று யார் சொல்லிக் கொடுத்தா? தீ சுடும் யார் சொல்லிக் கொடுத்தா? அம்மா தான் சொல்லிக் கொடுக்கிறாங்க. தீயவை சுடும் என்று அப்பா தான் சொல்லிக் கொடுக்கிறார். இதை விட உலகில் மிகச்சிறந்த ஆசான், மிகப்பெரிய ஒரு ஞானி யார் இருக்க முடியும்? அதனால பெற்றோருடைய அறிவுரையை தேடுங்கள். கடைசியாக பெற்றோரை இழிவுபடுத்தாமல் இருங்க. வெளியில எங்க அப்பா பார்க்க தெரியாது, அதில் சும்மா கை நாட்டு தான் வாங்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கையெழுத்து கூட போட தெரியாது இப்படின்னு சொல்லி தங்களுக்கு தாங்களை சாபத்து தேடிக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இல்லாமல் பெற்றோரை கௌரவப்படுத்தி மதித்து அவர்களை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று விவிலியம் நமக்கு கற்றுத்தருகிறது. கிறிஸ்துவியமான சகோதர சகோதரிகளே, நாம ஒரு நாள் குழந்தைகளாக இருந்தோம். இன்றைக்கு நமக்கு ஒரு குழந்தைகள் இருக்கிறார். நாம எப்படி இருந்தோமோ அதுபோல நமது பிள்ளைகள் கட்டாயமாக வளருவார்கள். எனவே நமக்கு இந்த உலகை அறிமுகப்படுத்திய, இந்த உலகை நமக்கு அறிமுகம் செய்த நமது பெற்றோரை நாம் போற்றி புகழ்வோம். அவர்கள் மூலமாகத்தான் கடவுள் முதலாவதும் இறுதி நல்ல ஆசிரியை கொடுக்கிறார். எந்த பிள்ளைகள் பெற்றோரை தூக்கி வைத்து கொண்டாடுகிறதோ அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆசிரியை கடவுள் கொடுக்கிறார் என்று சீராத்துறை புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்கள் வீட்டில் போய் உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா அந்த 16 வசனத்தை திரும்ப ஒரு தடவை இல்லை 2-3 தடவை வாசித்து பாருங்க. ரொம்ப அழகா இருக்கும். அப்போ நம்ம அம்மா அப்பா மேல அவ்வளவு மரியாதையும் அன்பும் நமக்கு இந்த வசனத்தை வாசித்தாலே நமக்கு வரும். எனவே நமது பெற்றோரை தூக்கி வைத்து பெருமைப்படுத்தி கொண்டாடுவோம். அதன் மூலமாக இறைவனுடைய ஆசிரியர்கள் கண்களை கடந்த இயலாமைகள், தவறுகள், குறைகளுக்காக வருந்துவோம். கடவுளுடைய தேர் இரக்கத்தை ஆசிரியை பெற்றுக்கொள்ள நமது அன்பு பெற்றோரை மதித்து பேணி வளர்க்க முயற்சி செய்வோம். எழுந்து நின்று நம்முடைய வேண்டுதலில் விண்ணப்பங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகளை மன்றாட்டுகளாக இறைவனை நோக்கி எழுப்புவோம். அன்பு தந்தையே இறைவா, எங்கள் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் தங்களது பணியை திறம்பட செய்ய வேண்டிய அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். அருணை கடலே இறைவா, மருத்துவர் நோயற்றவருக்கென்று நோய் உள்ளவருக்கே தேவை என்று மொழிந்த இறைவா, எமது பங்கில் உள்ள நோயாளிகளை உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம். அவர்களை நோய்களை குணப்படுத்தி அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வழிக்கும் வல்லலே இறைவா, எமது பங்கில் இருந்து வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் பணிபுரியும் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் எந்த நோய் நொடியும் இன்றி நலமுடன் அவர்களது பணிகளை செய்யவும் அவர்களது தொழிலுக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்க செய்யவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று கூறிய இறைவா, எமது பங்கில் உள்ள அனைத்து சிறு பிள்ளைகளையும் அது உமது கரத்தில் ஒப்படைக்கின்றோம். அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் படிப்பிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும் பெற்றோர்கள் பெரியோர்கள் பேச்சை கேட்டு நடக்கும் வரத்தை அளிக்க வேண்டும் என்று எதிர்காலத்தில் அவர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்றும்
உம்மை மன்றாடுகின்றோம். உலகை ஆளும் உன்னத இறைவா, எமது நாட்டு தலைவர்களை உமது கையில் ஒப்படைக்கிறோம். நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் சுயநலம் கருதாது பொதுநலம் கருதி அவர்கள் சேவை செய்ய வேண்டிய அருளை வழங்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் வல்லதே இறைவா, இன்று திருப்பலி நிறைவேற்றும் அருள் தந்தை செல்வராஜ் அவர்களை ஆசீர்வதித்து அவர் தனது பணியை திறப்பட செய்ய வேண்டி அருளையும் ஞானத்தையும் அவருக்கு எப்பொழுதும் வழங்கிடவும் நல்ல உடல் சுகத்தை தர வேண்டியும் உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரை, இந்நேரத்திலே நாளிலே எங்கள் ஒவ்வொருவரும் என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்று நீ நினைக்கின்றீரோ, நீர் விரும்புகின்றீர்கள், அவைகள் அனைத்தையும் கொடுத்து எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியது ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். கடவுளை தேடி வந்திருக்கிற நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடியவர்கள் மாறிக்கொள்ளே எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். இறைவா, நாங்கள் அழைக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். இதன் வழியாக உமது நிறை ஆசிரை பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
எல்லாம் வல்ல இறைவா, என் நாடுகளிடத்திலும் நாங்கள் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மெய்ப்புக்குரிய செயலுமாகும். மது வார்த்தையான கிறிஸ்து வழியாக அனைத்தையும் படைத்தேன். அவரே மீட்பராகவும் ஈடேற்றுவராகவும் எங்களுக்கு அழைப்பேன். அவர் தூய ஆவியாரால் உடலெடுத்து கன்னிமரியாண்டமர்ந்து பிறந்தார். அவர் உமது திருமணத்தை நிறைவேற்றி புனித மக்களை மக்கு பெற்றுத்தர தமது கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு சாமி வென்று உயிர்ப்பு உண்டு என வெளிப்படுத்தினார். ஆகவே இறைவா, தூதர் புனிதர் அனைவரோடு இணைந்து நாங்களும் அது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. நீர் உண்மையாகவே தூயவர், தூய்மை அடைந்திருந்த ஊற்று. அவருடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் உண்மை ஆண்மையுடன் வந்தார். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திருரத்தமாகவும் இவைகள் எங்களுக்கு மாறுபடமாக. அவர் பாடுபட உடல் கணிந்து தம்மை எழுதிய போது அப்பத்தை எடுத்த சிறதை அதை பெற்று தாம் சிறர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக இழைக்கப்படும் என் உடல். அவ்வளவே உறுதியவே குணத்தை எடுக்க வேண்டும் மக்கள் கூறி தாம் சிறர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று வருங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கை ரத்தத்திற்கு இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்கு ஆண்டவர் பலருக்கு ஆசிரியப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறை பொருள் வாழ்வதற்கு அப்பத்தை மீன்படைக்கு குணத்தை மகன் கொடுக்கிறோம். உன் திருமணம் மக்கள் ஊழியப்புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே மக்கள் அனுசரிக்கிறார். மேலும் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்தில் பங்குபடும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டுமான உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுங்கள். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்துள்ளோம். முக்கியமாக இன்றைய இந்த 2வது நாள் திருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்னை தெரசா அன்பியத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் இந்த திருப்பலியை நினைவு கூர்ந்து ஜெபிப்போம். மற்றும் திரு லூயிஸ் சுந்தராஜ், ராஜம், மகேஷ், எலிசபெத் இவர்களுடைய மகன் சுதன் இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற இந்த மகனை நிறைவாக ஆசீர்வதிக்கவும் குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும் ஜெபிப்போம். இயேசு சபை அருள் தந்தை ஜோசப் அவர்கள் தன்னுடைய 99வது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்த இந்த வேளையிலே
இறைவன் அவருக்கு ஆன்மீக பலத்தையும் நல்ல உடலத்தையும் கொடுத்துள்ளவும் நாம் இவர்களுக்காக மன்றாடுவோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியோடு ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாய் கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான நம் மண்ணின் பாதுகாவலரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர்கள் புனித அகுஸ்தினார், புனித நார்பர்ட், புனித பிரான்சிஸ் சவேரியார், அந்தோனியார் மற்றும் அனைத்து புனிதர்களுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமையில் அடைந்திருந்த விளைவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகிறோம். முதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நல்வாயிருப்போமாக. நாம் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதலுக்கு சொன்னீரே. எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்களை எல்லாம் மன்னித்து நாங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் அதன்மை அமைதி ஒற்றுமை மனிதருடன் திருவிழக் கொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதிகளோடு என்றும் இருப்பதாக. பிரசத்திகரமான மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வாழ்வு கொடுக்கிறார். இவரோடு இணைந்து இவரில் வாழ்வதற்கு அழைப்பு கொடுக்கிறார், ஆட்சி கிடைக்கிறார். அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றோர்.
பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நாம் இரண்டாவது நம்மளுடைய புனித சூசேப்பருடைய இரண்டாம் திருவிழாவை, பங்கு திருவிழாவை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே நமக்கு நல்லதொரு அழகான ஒரு திருப்பலி மற்றும் நல்ல ஒரு மறையுரை சிந்தனையை நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்முடைய அருள் தந்தை செல்வராஜ் அடிகளார், நம்முடைய அருகாமையில் உள்ள ரெங்க சமுத்திர பங்கை சார்ந்தவர். அன்பார்ந்தவர்களே, இந்த மறைவுரையிலே நாம் ஆழமான சிந்தனைகளை கேட்டோம். ஏன் தாய் தந்தையை மதித்து பேண வேண்டும், மதித்து பேணுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய கொடைகள் என்ன, ஆசீர்வாதங்கள் என்ன, தாய் தந்தையிடம் எப்படி இருக்க வேண்டும் என்று 5 மந்திரங்களை சொல்லிக் கொடுத்திருக்கின்றார் இறை வார்த்தையோடு சிந்திக்க. மற்றும் சீர்காழி ஞான நூலிலே அதிகாரம் 3:1 16 வரை உள்ள இறைவார்த்தைகளை ஒரு முறை அல்ல 2-3 முறை வாசித்து தியானிக்க சொல்லிக் கொடுத்திருக்கிறார். தந்தையை மதித்து நடக்கும் பொழுது என்ன நடக்குமா? தாயை மதித்து நடக்கும் பொழுது பெண் பாவம், இதெல்லாம் கரெக்டா சொல்லுவீங்க பாருங்க. பெண் பாவம் விடாது சொன்ன உடனே நிறைய பேர் என்னது அப்படியே எழுந்து அப்படியே உட்கார்ந்து இருந்தீங்க. சரி, பெண்களை போற்றி புகழ வேண்டும், தாய் தந்தையை மதித்து நடக்க வேண்டும் என்று நல்ல ஆழமான சிந்தனை இறைவார்த்தையோடு நமக்கு தியானிக்க நம்முடைய அருள் தந்தையை இன்று நமக்கு ஆன்மீக உதவியை கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்மளுடைய பங்கு இறை சமூகம் சார்பாக நம்மளுடைய தந்தைக்கு பலத்த கரவோசை எழுப்பி நன்றி செலுத்துவோம். அன்பானவர்களே, தந்தையை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நான் 2-3 முறை தந்தையை சந்தித்திருக்கின்றேன். சந்திக்கும் பொழுதெல்லாம் எப்பொழுதும் இயேசு ஆண்டவர் சொல்வது போன்று சின்ன பிள்ளைகளிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காது என்று சொல்வது போல எப்பவுமே சின்ன பிள்ளைங்க கூட்டம் செமைய பின்னாலே ஃபாதர் நம்ம கூட பார்க்க முடியாது. சின்ன பிள்ளைங்களை தாண்டி தான் என்ன பண்ண முடியும், ஃபாதர் பார்க்க முடியும். அதற்கு அடையாளம் என்று 5 சிறுமியர்கள் அவரோடு இணைந்து செல்லும் இடத்திற்கெல்லாம் செல்வார்கள் போல தெரிகிறது. அழகாக 5 பிள்ளைகள் ரெங்க சமுத்திர பங்கிலிருந்து வந்திருக்கிறார்கள். நம்மளுடைய தந்தை மிக எளிதில் பெரியவர்களோடு எளிதில் பழகக்கூடியவர், அதுவும் சிறியவர்களோடு சிறுவர் சிறுமியர்கள் மிக எளிதில் ஒரு நண்பராக எளிதில் பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர். ஆகவே இந்த நாளிலே இந்த அழகான ஒரு அருள் தந்தை நம்முடைய பங்கிற்கு வந்து நல்லதொரு திருப்பலி நிறைவேற்றி நல்ல ஒரு மறைவை கொடுத்து இறையாசிரியர் பெற்று தந்திருக்கிறார்கள். ஆகவே இன்னும் ஒரு முறை நாம் பலத்த கரவோசை எழுப்புவோம். பங்கு இறைச்சமூகம் சார்பாக அன்னை தெரசா அம்பியத்திலிருந்து திருமதி சமுத்திரக்கனி அவர்கள் பொன்னாடை போர்த்தி பாராட்டுகின்றார்கள் நம்முடைய அருள் தந்தை. இரண்டாவதாக அன்னை தெரசா அன்பிய உறுப்பினர்கள் மிக அழகாக கடந்த 2 நாட்களாக நீங்கள் நல்ல தயாரிப்போடு இன்றைய வழிபாட்டை நீங்கள் நடத்தி கொடுத்திருக்கிறீர்கள். அனைவரும் இணைந்து வருகை பவனியிலிருந்து காணிக்கை பவனியாக இருக்கட்டும், மன்றாட்டுகளாக இருக்கட்டும், வாசகங்களாக இருக்கட்டும், மிக அழகாக இணைந்து செயல்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கும் எங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கிறேன். திருப்பலி முடிந்தவுடன் குட்டி சுதன் அவருக்கு கேக்கு கட் பண்ணப்படும். அவர் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். ஆகவே அனைவரும் இணைந்து அந்த சின்ன நிகழ்விலும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பலி முடிந்தவுடன் தயவு செய்து அன்பிய தலைவர் பொறுப்பாளர்கள் ஒரு 2 நிமிடம் அமருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எதற்கு தெரியும், இருந்தாலும் நம்மளுடைய திருப்பலி முடிந்தவுடன் அன்பிய பொறுப்பாளர்கள் தயவு செய்து எல்லா அன்பியத்திலிருந்தும் பொறுப்பாளர்கள் இருக்க வேண்டும். தயவுசெய்து இருந்துவிட்டு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, நாளைய தினம் நம்மளுடைய 3வது நாள் பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். நாளைய தினம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மறையுரை சிந்தனை இறைவனில் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என்ற மைய சிந்தனையோடு நாளைய தினத்தை நமக்கு சிறப்பித்து கொடுப்பவர்கள் புனித சூசேப்பர் அன்பிய உறுப்பினர்கள். நாளைய தினம் அருட்பணி AJS ராபின் பாளை மறைமாவட்ட பொறியாளர் தந்தை அவர்கள் நாளைய தினத்தை நமக்கு நல்லதொரு இறையாசிரியர் பெற்றுத்தர வருகின்றார்கள். தயவு செய்து புனித சூசேப்பர் அன்பிய உறுப்பினர்கள் இணைந்து செயல்பட்டு நாளை வழிபாட்டை நல்ல முறையில் நடத்தி கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
அனைவரும் நன்றி மன்றாட்டிற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. இறைவா, நாங்கள் உட்கொண்ட திருவுணவிற்காக நன்றி கூறுகின்றோம். இதன் ஆற்றல் எங்கள் குடும்பங்களில் பெருத்த மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உங்களை அன்போடு வழிநடத்துகிற நல்ல நாயனாக இருக்கக்கூடிய சகோதரர் அருள் தந்தை சந்தியா அவர்கள் ரொம்ப இதனால் ரொம்ப பெரிய பழக்கம்லாம் கிடையாது. பக்கத்தில் வந்த பிறகு நல்ல பழகி கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல உறவோடு பழகக்கூடியவர். அதை நீங்கள் அனுபவிக்கிறது எப்பொழுதுமே நல்ல ஒரு உற்சாகமாக ஒரு ஆக்டிவாக, ஒரு பங்சாமியார் ஆக்டிவாக இருந்தாலும் மக்கள் ஆக்டிவாக இருப்பாங்க. பங்சாமியார் தூங்கிட்டால் எல்லாம் மொத்தமே தூங்கிடும். அதனால் நல்ல ஒரு உத்வேகத்தோடு பணியாற்றக்கூடிய தந்தையை கடவுள் நமக்கு பங்கேற்று கொடுத்திருக்கிறார். இந்த பகுதியில் தான் நான் முதல் தடவை இங்கே இந்த கோயிலுக்கே வந்திருக்கேன். இடையில ஒரு நாள் வந்து பார்த்து போனேன். இந்த பீட வேலை எப்படி இருக்குது, அந்த திருப்பதியில் வைத்ததில்லை. நான் நவநாளில் ஒரு நாளில் உங்களை சந்திப்பதற்கும் உங்களோடு இணைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்கும் நல்லது ஒரு வாய்ப்பு தந்த நம்முடைய சந்தியாக தந்தை அவர்களுக்கு சிறப்பான நன்றியையும் பொறுப்பாளர்கள், நம்பி வழிகாட்டிகள், மாணவர் குழுவினர், எழுச்சியாளர்கள், இறை மக்கள் அனைவருக்கும் சிறப்பான ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களுக்கு நிறை வாழ்வு கொடுப்பாராக. கிறிஸ்துவோடு இணைந்து வரும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்திட சென்று வாழுவோம். வாழ்வின் பலி தொடரட்டும். Wow.